தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10 நாட்களாக இலங்கை முழுவதும் பேசப்படுற ஒரு நபர் என்று சொன்னால் அது செவ்வந்தி. இலங்கை முழுவதும் கேட்கப்படுற ஒரு கேள்வியும் செவ்வந்தி எங்க என்று தான். ஏனென்று சொன்னால் இந்த கொலை சம்பவம் நடந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோட 10 நாள் ஆயிட்டுது. இதோட சம்பந்தப்பட்ட நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும். செவ்வந்தியோட சம்பந்தப்பட்ட நிறைய பேரும் கைது செய்யப்பட்டிருக்கணும். செவ்வந்தியினுடைய அம்மா, தம்பி, மற்றது அவாவோட தொடர்பில் இருந்த போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உதவி செய்தாக்கள் என்று சொல்லி நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனால் செவ்வந்தி இதுவரைக்கும் கைது செய்யப்படையலை. சரி, இந்த 10 நாளில் செவ்வந்திக்கு என்ன நடந்தது, எங்கே போயிருப்பா, என்னென்ன விஷயங்கள் இதில் வெளியில் வந்திருக்குது, என்னென்ன விஷயங்கள் இன்னும் வெளியில் வரையில, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த நிறைய கேள்விகளில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், செவ்வந்தி நாட்டில் தான் இருக்கிறாவா அல்லது நாட்டை விட்டு தப்பி போயிட்டாவா? அதை விடவும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது, செவ்வந்தி உயிரோட தான் இருக்கிறாவான்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க இந்த கேள்வி வருது? பொதுவாக இந்த பாதாள உலக குழுக்கள் காசை கொடுத்து ஒரு வேலையை செய்விக்கும் போது அந்த வேலையில் ஈடுபடுற நபர்கள் போலீஸில் மாட்டக்கூடாதுன்றதுல கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க கதைச்சிருப்பாங்க, காசு அனுப்பியிருப்பாங்க, மெசேஜ்கள் அனுப்பியிருப்பாங்க, இவங்களை பற்றின ஒரு சில தகவல்கள் அவைக்கு தெரிய வருந்தானே. எனவே சம்பந்தப்பட்ட ஆட்களை கைது செய்து விசாரிக்கக்குள்ள ஏதோ ஒரு தகவல், ஏதோ ஒரு சின்ன தகவலாவது போலீஸுக்கு பிரயோசனப்படும். இந்த பின்னுக்கு இருக்கிற ஆக்களை பற்றி, அதாவது யார் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களோ அவர்களை பற்றி. எனவே இந்த இதில் ஈடுபடுற ஆக்கள் கைது செய்யப்படக்கூடாது, போலீஸில் மாட்டப்படக்கூடாதுன்றதில் இவங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. அந்த வகையில் இவங்களே சில கதையை முடிச்சு விட்டுருவாங்க, பிடிச்சி வேறு வழிகளில். அப்படியான சம்பவங்களும் கடந்த காலங்களில் நடந்திருக்குது. இதை நாங்கள் சினிமா படங்கள்லேயே நிறைய பார்த்துருக்கிறோம். அந்த சாட்சிகளை அளிக்கிறது. எனவே செவ்வந்தி உயிரோடு தான் இருக்கிறாவான்றதே ஒரு கேள்விக்குறிதான். எனவே அதை தூக்கி ஒரு ஓரமாக வைப்போம். இந்த 10 நாளில் உண்மையிலே என்ன நடந்தது, இதில் சில வெளிவராத தகவல்கள் என்ன, போலீஸால சொல்லப்படாத தகவல்கள் என்னன்றதையும் பார்க்க போறோம். ஏஞ்சலும் அரசாங்கம் அல்லது போலீஸ் ஏற்கனவே அறிவிச்சிருக்கணும் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எல்லா தகவல்களையும் நாங்கள் வெளியிட மாட்டோம், தேவையான தகவல்களை மட்டும்தான் வெளியில சொல்லுவோம். ஏன்னு சொன்னா எல்லா தகவல்களையும் வெளியில சொன்னா அது விசாரணைக்கு இடையூறாக இருக்கும். சில ஆக்கள் அலர்ட் ஆகி தப்பிடுவினம். எனவே சொல்லக்கூடிய தகவல்களை மட்டும்தான் சொல்லுவோம் என்று சொல்லி. சரி, அது அப்படி ஒரு பக்கம் இருக்க, மத்துகம என்று சொல்லப்படுற ஒரு இடம், அங்கே இருக்கிற ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டோட ஒட்டினபடி ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிறதே ஃபுல்லாக காடு தான். அப்போ போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைக்குது, அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற காட்டுக்குள்ளே ஒரு பெண் மறைஞ்சிருக்கிறான்னு சொல்லி. அப்போ போலீஸுக்கு அந்த தகவல் கிடைச்சோன்னா போலீஸ் உடனடியாக அந்த ஏரியாவை முழுக்க சுற்றி வளைச்சு அந்த பெண்ணை போயிட்டு தேடி போயினோம். தேடி பார்க்கக்குள்ள காட்டுக்குள்ளே உண்மையிலேயே அந்த காட்டுக்குள்ளே ஒரு பெண் மறைஞ்சிருக்கிறாவான்னு பார்த்தா, எஸ், உண்மையிலேயே ஒரு பெண் மறைஞ்சிருக்கிறா. அவாக்கு 23 வயசு. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னென்னு சொன்னால், பார்வைக்கு அச்சு அசல் செவ்வந்தி போலவே அந்த பெண் இருக்கிறா. இப்போ போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் வந்துட்டுது. உடனடியாக அந்த பெண்ணை கைது செய்யணும். எப்போ என்று சொன்னால், நேற்று முன்தினம் 26ஆம் தேதி கைது செய்து நீதிமன்றத்தில் கொண்டு முற்படுத்தி இப்போ விளக்கமறியல் அந்த பெண் வைக்கப்பட்டிருக்கிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். சரி, வெளியில் சொல்லப்பட்ட செய்தி என்னென்னு சொன்னால், இசாரா செவ்வந்தி போல உருவம் கொண்ட ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவாக்கு 23 வயசு. அவாட்ட நாங்கள் மேலதிக விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்குது. அவாவுடைய தொலைபேசிகளை ஆய்வு செய்ய வேண்டியிருக்குது. எனவே விளக்கமறியல்ல வச்சிருக்கிறோம் என்று சொல்லி வெளியில தகவல் சொல்லப்பட்டது. சரி, இசாரா செவ்வந்தி போல இருக்கிற ஒரு பெண் எதுக்கு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி தானே. ஒருவேளை தான் இசாரா செவ்வந்தி போல தோற்றத்தில் இருக்கிறதால தனக்கு ஒரே டிஸ்டர்பாக இருக்குது, ஆக்கள் எல்லாரும் தன்னை ஒரு மாதிரி பார்க்கணும் என்ற ரீதியில் மறைஞ்சிருக்கலாம். அதுக்கு வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கலாமே, எதுக்கு போய் காட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்கணும் என்றது முக்கியமான கேள்வி. இப்போ தன்னுடைய உருவத்தில் இருக்கிற செவ்வந்தியினுடைய உருவத்தில் இருக்கிறபடியால் போலீஸ் கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, போலீஸ் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லையண்டு இல்லை, அது கேட்டால் சொல்லிட்டு போகிறதாரு நான் செவ்வந்தி இல்லைன்னு சொல்லி. செவ்வந்தி இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவாவினுடைய அடையாள அட்டையே சாட்சி தானே. ஏன்னு சொன்னால் செவ்வந்தியினுடைய அடையாள அட்டை, அதனுடைய இலக்கம் மற்றும் அதில் சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாமே ஏற்கனவே போலீஸின் கையில் இருக்குது. எனவே இவாண்ட ஐடென்டி கார்டையும் அவாண்ட ஐடென்டி கார்டையும் பார்க்க தெரியும், 2 பேரும் வேறு ஆக்கள் என்று சொல்லி. இது ஒன்றும் பெரிய இராணுவ ரகசியமோ அல்லது பாரதூரமான ரகசியமோ இல்லை. அதோட இசாரா செவ்வந்தியினுடைய கைரேகை இத்தனைக்கு போலீஸின் கையில் இருக்கும், கட்டாயம் இருக்கும். ஏன்னு சொன்னால் அவ பாவிச்ச பொருட்கள், அவனுடைய கை எங்கெங்கெல்லாம் தொட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு கணக்கு இருக்குதானே. இப்போ ஹோட்டல் ரூமில் நிற்கக்குள்ள கதவை பிடிய திறந்திருப்பா கட்டாயம், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கைரேகை
பிடிபடுறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அந்த கைரேகையும் இவனுடைய கைரேகை, அந்த மத்துகம பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த பெண்ணினுடைய கைரேகையும் ஒன்றாண்டு செக் பண்ணி பார்த்தா தெரிய போது கைது செய்யப்பட்டவா செவ்வந்தியா இல்லையான்னு சொல்லி. எனவே 14 நாட்கள் தடுத்து வச்சு விசாரிக்கிறதுன்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒருவேளை அவதான் செவ்வந்தியா இருக்குமோ? செவ்வந்தியை தான் கைது செய்து போட்டு போலீஸ் செவ்வந்தி போல இருக்கிற ஒரு ஆளை நாங்கள் கைது செய்தாங்க என்று சொல்லிச்சுதா. என்னோட சொன்னா காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கக்குள்ள ஒரு சந்தேகம் வருது. இது எல்லாமே சந்தேகங்கள் மட்டும்தான். இப்படியான சந்தேகங்கள் பொதுமக்களாக எங்களுக்கு வெறும் தானே, அது நோமல் என்ன. எனவே போலீசினுடைய விசாரணை ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா எங்களுக்கு வர சந்தேகங்களை நாங்கள் கேட்கத்தானே வேணும். சரி, இப்ப மத்துகம பகுதியில் காட்டு பகுதிக்குள் வைத்து கைது செய்யப்பட்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலா தடுப்பு காவலாண்டு தெரியல ஏதோ ஒன்றுல வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுற அந்த பெண் யார்? அவதான் செவ்வந்தியா? சரி, அந்த கேள்வி ஒரு பக்கம் நிக்கட்டும். இப்ப போலீஸ் ஒரு கதை சொன்னது. என்ன கதை என்று சொன்னா, பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தான் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்தது நீதிமன்றத்தில். ஆனா அதுக்கு முதலே சம்பந்தப்பட்ட ஆட்கள் உளவு பார்த்தவே, நீதிமன்றத்தில் அதை மேற்பார்வை பார்த்தவே, எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து போனவே, ஒத்திகை பார்த்தவே என்று சொல்லி போலீஸ் ஒரு தகவல் வெளியிட்டது. சரி, அப்படி ஒத்திகை பார்த்திருந்தா அதனுடைய சிசிடிவி காணொளிகள் எங்க? அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க? அந்த ஒத்திகை பார்த்தது எத்தனை நாள் ஒத்திகை பார்த்தவே, யார் ஒத்திகை பார்த்தவே, ஒத்திகை பார்த்துக்க வரைக்குள்ள அவர்கள் என்ன உடுப்பு போட்டிருந்தவே, அப்பவும் லோயர் கெட்டப்லாம் வந்துச்சுனமா, அல்லது சாதாரண பொதுமக்கள் மாதிரி மக்களோட மக்களா வந்துச்சுனமா, இப்படியான நிறைய கேள்விகள் இருக்குதானே. இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இதுவரைக்கும் சொல்லப்படையில. அது சம்பந்தமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே போலீஸ் வெளியிடல. அது கட்டாயம் போலீஸ் இந்த கையில் இருக்கும். அந்த ஒத்திகை பார்த்தாக்கள் யாருன்றது கட்டாயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பொதுமக்களாகி எங்களுக்கு சொல்லல. சரி, அதையும் ஒரு பக்கம் விடுவோம். இப்ப நீதிமன்றத்தில் 19ஆம் தேதி துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்துட்டு எல்லாம் ஒரே பரபரப்பு. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடினோம். கொலையாளி ஒரு பக்கம் ஓடுறார், இஷாரா செவ்வந்தி மற்ற பக்கத்தில் ஓடுறா. அதுல சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, பிக்மி என்று சொல்லப்படுற ஆப்பை பயன்படுத்தி ஒரு ஓட்டோ ஒன்றை ஹயர் பண்ணி இவியல் நுகைய கொடைக்கு போனேன்னு சொல்லி அதுல 2 விதமான தகவல் சொல்லப்படுது. ஒன்று டில்ஷான் என்று சொல்லப்படுற அந்த கொலையாளி தனியே போனவர் என்றும், செவ்வந்தி வேற பக்கத்தால போன வேண்டும். இன்னும் ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, 2 பேருமே ஒண்டா தான் ஏறி போனவை என்று சொல்லியும். சரி, 2 பேருமே ஒண்டா போனவையா தனித்தனியே போனவையான்றது இப்ப டில்ஷான் பிடிச்சு தானே வச்சுக்கிறீங்க. அவருடைய விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கும். போலீஸுக்கு கிளியரா தெரியும். ஆனா இது வெளியில சொல்லப்படையில ஒண்டா தான் ஏறி போனவையா நுகைய கொடவுக்கு அல்லது தனித்தனியே போனவையான்னு சொல்லி. சரி, ஒண்டாவே போனன்னு வச்சுக்கொள்வோம். நுகைய கொட பகுதியில் போயிட்டு அங்க இருக்கிற ஒரு உடுப்பு கடையில போயிட்டு உடுப்பு வாங்கி இருக்கணும். அப்படி என்று சொன்னா அந்த நுகைய கொட உடுப்பு கடையினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க? அதுல பார்த்தா தெரிய போது ஒண்டா வந்தவையா இல்லையான்னு சொல்லி. அது இதுவரைக்கும் வெளிவரையில. அதுக்கு பிறகு அங்க போயிட்டு உடுப்பெல்லாம் வாங்கி உடுப்பெல்லாம் மாத்திட்டு பிறகு திருப்பியும் ஒரு ஓட்டோ ஒன்று ஹயர் பண்ணி நீர்கொழும்புக்கு போனதாக சொல்லப்படுது. இதெல்லாமே இந்த 10 நாள்ல வெளிவந்த தகவல்களுடைய ஒரு தொகுப்பு தான். சரிதானே? அப்ப நீர்கொழும்புக்கு போயினோம். நீர்கொழும்புக்கு போகைக்குள்ளேயும் ஒண்டா போனவையா தனித்தனியே போனவையா என்றது சர்வசாதாரணமாக போலீஸால கண்டுபிடிக்கலாம். ஏன்னு சொன்னா டில்ஷான் சொல்லியிருப்பார். அவரான விசாரணையில் இருக்கிறார். சரி, இப்ப விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த கொலையாளி டில்ஷானும் இஷாரா செவ்வந்தியும் எங்க வச்சு 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சவே? அது கொழும்பு நீதிமன்றத்தில் வச்சே பிரிஞ்சிட்டனமா, நுகையகோடையில வச்சு பிரிஞ்சவையா, அல்லது நீர்கொழும்பு வரைக்கும் ஒண்டா அதுக்கு பிறகு பிரிஞ்சவையான்னு பார்க்கணும். ஏன்னு சொன்னா, எந்த இடத்துல இருந்து அவையில் கடைசியா பிரிஞ்சு போயினமோ அதிலிருந்து எடுக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தாலே ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் ஆள் எங்க போயிருக்கும்னு சொல்லி. எனவே கடந்த 10 நாளா ஆள் தலைமறைவா இருக்கிறது ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குது. ஒன்று அவ ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அந்த தகவல் வெளியில சொல்லப்படாமல் இருக்கலாம். அது நியாயமும் கூட. எல்லா தகவலையும் போலீஸ் வெளியில சொல்லணும்னு சொல்லி எந்த விதமான அவசியம் இல்லை. இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டுட்டா என்ற தகவல் வெளியில வந்தா இங்க கொஞ்சம் பேர் அலர்ட் ஆவினோம். வெளியில இருக்கிறார்கள் அலர்ட் ஆவினம் தானே, தங்களுடைய பிளான்களை மாற்றிவினோம், இன்னமும் செய்யலாம். ஆனா இதுவரைக்கும் கைது செய்யலன்னு சொல்லி கதையை வெளியில சொல்றதும் கூட ஒரு வகையான ராஜதந்திரமாக இருக்க முடியும். அது ஒரு வகையான வலையாக இருக்க முடியும். அந்த வலைக்குள்ள யாராவது மீன்கள் விழுமான்னு சொல்லி போலீஸ் பார்த்துட்டு இருக்கலாம். எனவே எங்களுக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஆனா கடந்த 10 நாட்களாக இஷாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியல என்றதை அப்படியே 100% நம்ப முடியல. நம்பக்கூடிய கதையும் இல்லை. கைது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கிடையில போலீஸ் இன்னும் ஒரு தகவலை வெளியிட்டது என்னன்னு சொன்னா, இந்த பின்னுக்கு இருந்து இயக்குறது தான் கெஹல் பத்திர பத்மை என்று சொல்லி, அந்த கெஹல் பத்திர பத்மையினுடைய ஆக்களினுடைய முழுமையான பாதுகாப்புகளை செவ்வந்தி நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறா.
இது ஒரு தகவல் என்று இதை போலீஸ் வெளியிட்டு இருக்குது. என்னென்னு சொன்னால், அப்போ பாதுகாப்பாக இருக்கிறா, அதுவும் அவ்வளோ பலத்த பாதுகாப்போடு இருக்கிறான்னு சொன்னால், அப்போ நீங்கள் தெரியத்தானே வேணும் எங்கே இருக்கிற பாதுகாப்பான்னு சொல்லி, எந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதா? அல்லது இந்த கெஹல் பத்ர பத்மையினுடைய ஆட்கள் யார் யார், அந்த வலையமைப்பில் இருக்கிற ஆட்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதா? கட்டாயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் போலீஸ் வந்து இப்படியான ஒரு தகவலை விட்டது, அவள் வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்கிறான்னு சொல்லி. அது கூட நம்பக்கூடிய கதையில் ஒரு வேளை சும்மா டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த கதையை விட்டுருக்கலாம். எனவே கடந்த 10 நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஷாரா செவ்வந்தி சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு தகவல் வந்துதான் இருக்குது. ஒன்றில் ஃபோட்டோ வருது, அல்லது இப்படியான தகவல்கள் வருது, அல்லது சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது. ஏதோ ஒரு தகவல் வந்துருக்கே தவிர செவ்வந்தி எங்கே என்று சொல்லி தெரியல. இதுக்கிடையில் இன்னும் ஒரு தகவல் என்னென்னு சொன்னால், நீர்கொழும்பில் இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரியோட தொடர்பில் இருந்துக்கிறா தானே, அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து எல்லாமே சொல்கிறா, தன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரா. அதோட ஒவ்வொரு மாதமும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சைன் வைக்கிறவாவாம். ஆனால் அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறா, இனிமேல் நான் சைன் வைக்க வர மாட்டேன், நான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி. யாராவது போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களா? நம்பி சொல்ல முடியுமா? இல்லை. ஏனென்று சொன்னால், என்னதான் நல்ல விதமாக பழகினாலும் எண்ட் ஆஃப் த டே போலீஸ் இஸ் அ போலீஸ் ஓம் தானே. எனவே வந்து போலீஸுக்கு நம்பி யாராவது சொல்லுவாங்களா நான் நாட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி? அது மட்டும் இல்லாமல் இந்த கொலை சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி இருக்குது தானே, இது வந்து இஷாரா செவ்வந்தியினுடைய வீட்டில் இருந்திருக்கு. அவனுடைய அம்மாவினுடைய அறைக்குள்ளே இருந்திருக்கு. அதை வந்து ஒரு சிவப்பு கலர் பொலித்தீனால் சுற்றி அதை ஒரு படம் எடுத்து அந்த நீர்கொழும்பு போலீஸுக்கு வந்து அனுப்பிக்கிறார். கொலை சம்பவம் நடக்காக்கு முதல் அப்படின்னு சொன்னால், எல்லா சம்பவங்களையும் அந்த போலீஸுக்கு வந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணி கொண்டே இருந்துக்கிறான்னு சொல்லும்போது, இது வந்து ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு விஷயம் மாதிரி இல்லை. இந்த சம்பவத்தில் அந்த கொலை சம்பவத்தோட அந்த போலீஸ் அதிகாரிக்கு வந்து நிறைய சம்பந்தம் இருக்கலாம். அந்த போலீஸ் அதிகாரியும் வந்து சாதாரண போலீஸ் அதிகாரி இல்லையாம், போலீஸ் புலனாய்வு அதிகாரியாம். இப்போ கடந்த 10 நாளாக வந்த இந்த தகவல்கள் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பிரித்து பார்க்கக்குள்ள தலை சுத்துற மாதிரி தான் இருக்கே ஒழிய ஒரு தெளிவான பதிலங்களுக்கு கிடைக்கல. இதுக்குள்ளே வந்து உண்மையான தகவல்களும் இருக்குது, மறைக்கப்பட்ட தகவல்கள் நிறைய இருக்குது, மறைக்கப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நிறைய இருக்குது. அதுக்காக எல்லாத்தையும் வெளியில் சொல்லணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அது விசாரணை நடந்துன்னு இருக்குது. எனவே வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. அதே நேரம் இந்த விஷயத்தை வந்து திசை திருப்புறதுக்காக வேணுமென்றே சொல்லப்பட்ட, வேணுமென்றே கசிய விடப்பட்ட ஒரு சில தகவல்களும் இருக்குது. அப்படித்தான் சந்தேகப்பட வேண்டி இருக்குது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைகள் எல்லாம் எப்படி போப்பது என்று சொல்லி, இந்த செவ்வந்தி வந்து எப்ப கைது செய்யப்பட போறா என்ன ஏதென்று சொல்லி. என்னதான் இருந்தாலும் இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கு பின்னாலேயும், இந்த செய்திகள் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குன்றது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.